போராடலாம், யாரோடு என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். யாரோடு போராடுவது, எப்படி போராடுவது, போராட்டம் என்றால் என்ன? புத்தியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். நல்ல ரெண்டு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் பெண்களே. இமோஷன் ஒன்னு இருக்கு, புத்தின்னு ஒன்னு இருக்கு, உணர்ச்சின்னு ஒன்னு இருக்கு, அறிவுன்னு ஒன்னு இருக்கு. உணர்ச்சி மேல போகும்போது அறிவு குறையும், அறிவு மேல போகும்போது அந்த உணர்ச்சி குறையும். ரெண்டுத்தையும் பேலன்ஸா வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் பேலன்ஸா வச்சுக்க தெரிய வேண்டும் நமக்கு. பல நேரங்களில் புத்தியையும் உணர்ச்சியையும் சரியாக நிர்வகிக்க தெரியாதவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்று போகிறார்கள். நாம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் நான் இந்த மாதிரி பெருங்கூட்டம், அதுக்கு பேசணும், ஆனா ரொம்ப சத்தமா இருக்கு. நான் என்ன பண்ணேன், பேசுறதுக்கு முன்னால அத்தனை பேருடைய கவனத்தையும் கவர்வதற்கென்றால் முதலில் நான் சைலண்டா இருக்கணும். நானும் கொதி நிலையில இருந்தேன்னா உங்ககிட்ட பேச முடியாது. நான் டென்ஷன் ஆனா உங்களோட பேச முடியாது. நான் ரொம்ப நிதானமா இருந்தா தான் பேச முடியும். ஓரமா வந்து உட்காந்துட்டேன், நிதானமா உட்காந்துட்டேன். ஒரு புத்தகத்தை எடுத்து, இதுல நிறைய புக்ஸ் இருக்கு, ஒரு புத்தகத்தை எடுத்து திறந்தேன். அந்த புத்தகம் பைபிள். பைபிள் திறந்துட்டேன். எனக்கு ஒரு அதிகாரம் வருது, சொற்கள் தான். என்ன நடக்கும் தெரியுமா? மன வளம் குன்றிய குழந்தைகள் பிறப்பார்கள். நான் சொல்லல. எந்த சீரியலாவது ஒழுக்கமான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுதா? ஒரு சீரியலை பார்த்து பயந்து போனேங்க நானு. 3வது புருஷனுடைய 2வது பொண்டாட்டியினுடைய குழந்தைக்கு இந்த 4வது புருஷனுடைய தம்பி பையனுக்கு கல்யாணம் பார்த்து வைக்கிறாங்கன்ட்டு ஒரு கதை. என்ன பண்ண போறீங்க நீங்க இந்த குடும்ப சிக்கல்களை? இந்த மாமியார என்ன பண்ணணும் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு அம்மா டிவியை பார்த்துக்கிட்டு